52லயும் இப்படிதான் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு முடிவு வந்துச்சு. அப்ப திராவிட சிந்தனை உள்ள திமுக எப்படி திராவிட சிந்தனைகளை செயல்படுகிறதோ அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருவதற்கு அவசரப்பட வேண்டியதில்லை. அல்ல, திமுகவே கூட முழுக்க முழுக்க திராவிட இயக்க சிந்தனையோடு தான் இந்த ஆட்சியை நடத்துனுச்சுங்கிறதுக்கும் திமுக கூட்டணிக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருந்துச்சுதான், எதுவும் இல்லை. வெறும் இந்த ஆட்சி வந்த உடனே சாதி ஆணவ குற்றங்களை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்றுவதாக விஜய் எங்கள்கிட்ட போன முறை ரவிக்குமார் பானை சின்னத்தில் நின்னாரா? கொள்கை பிரச்சனை ஒண்ணுமே எழுப்பலையே. ஒரு சில எல்லாமே சுருக்கமா புரிஞ்சுக்கிறதா இருந்தா புற்றுநோய்க்கு புணுகு பூசுகிற திட்டம். எதை வைத்து இப்ப நீங்க அந்த கூட்டணியை விட்டுட்டு போறீங்க? தேர்தலை தோத்துட்டதுனால போறீங்களா? நீங்க தனியா ஒரு அமைச்சரை ஒருத்தருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு லோனுக்கு சிபாரிசு பண்ணலாம், இதெல்லாம் செய்ய முடியுமே தவிர இந்த இப்ப இருக்கக்கூடிய அமைப்பை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை நோக்கி நகருதல்ங்கிறதே தவறானதா இருக்குவா? இல்ல, நான் அப்படி சொல்ல. ஒண்ணு சொல்றாருல அவரு, தமிழ்நாட்டோட நிலைமை எனக்கு தெரியும், ஒரு தலித் ஒரு நாளும் முதலமைச்சராகும். ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய கல யதார்த்தத்துல நம்ம ஒரு பிளேயரா இருக்க கூட சரியா இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கூட வாதம் இல்லையே. நீங்க ஒதுங்கி நம்ம போராட்டம் மட்டுமே செய்தா எப்பதான் நம்ம பவருக்கு நோக்கி நகருது? இல்ல, அப்ப நீங்க என்ன அம்பேத்கரை படிச்சீங்க, என்ன அப்புறம் நீங்க பெரியார படிச்சீங்க, என்ன அவங்கள்ட்ட இருந்து கத்து? இப்ப இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஸ்டாண்ட் அப்படிதானே இருக்கு. செய்தது பிழை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பெரும்பிழை, பெரும்பிழை. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் முதுபெரும் சமூக இயக்க போராளி, திராவிட சிந்தனையாளர், கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர், இயக்க போராளி என்று பன்முகம் கொண்ட தோழர் தியாக அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். வணக்கம். முதல் முறையாக 1952க்கு பிறகாக தமிழக அமைச்சரவையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு கூட்டாட்சி 52ஓட நீங்க ஒப்பிடுறது பொருத்தம். ஏன்னா 52லயும் இப்படிதான் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு முடிவு வந்துச்சு. அப்ப தலைமை ஆளுநராக இருந்த, கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜகோபாலாச்சாரியை பிரீமியர் சொல்லுவாங்க. காங்கிரஸ் இல்ல, பிரீமியர் சென்னை மாகாணத்துல தான் பிரீமியர். 47ல அவர் சென்னை மாகாண பிரீமியரா இருந்தார். ஆனால் அந்த நேரத்துல 47க்கு பிறகு மவுண்ட் பேட்டன் இருந்தாரு. அவருக்கு பிறகு இவர் தான் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். இங்க மாநிலத்துல சென்னை மாகாண அரசை பிடிக்கணுங்கிறதுக்காக அவரை அங்கிருந்து அனுப்புனாங்க. இங்க அவர் என்ன பண்ணாருன்னா, தனியா ஜெயிச்சிருந்தாங்க சில இடங்கள். மாணிக்கவேலர் தலைமையில, ராமசாமி படையாச்சியார் தலைமையில ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுப்பதாக உறுதி கொடுத்து அவர்களை இணைத்து அதன் மூலம் தான் பெரும்பான்மை கிடைச்சது. என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருந்தா அவங்க பெரும்பான்மை வந்திருக்கலாம். ஏன்னா ஆந்திரா, கேரளாவில் அன்னைக்கு இதோட சேர்ந்து அந்த பகுதிகளில் இருந்து வந்ததுனாலையும் தமிழ்நாட்டிலேயே அன்னைக்கு கூடுதலான செல்வாக்கு அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால கம்யூனிஸ்ட் ஆட்சி வராமல் தவிர்க்க, வேற ஏதாவது ஒரு எதிர்கட்சி வராமல் தவிர்க்க அன்னைக்கு அந்த முயற்சி 52ல பண்ணாங்க. இப்ப இவ்வளவு காலம் கழிச்சு மீண்டும் ஒரு தனிப்பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அவர்களை எதிர்த்து போட்டியிட்டவர்களிலேயே சிலருடைய ஆதரவை பெற்று இப்ப ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அதை ஒப்பிட்டு சொல்லலாம். அந்த ஒப்பீடு நம்ம இப்ப புரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்ப 2 விதமாக இந்த அணுகுமுறையை பாக்குறாங்க. ஒண்ணு என்னன்னா, திராவிட சிந்தனை உள்ள திமுக எப்படி திராவிட சிந்தனைகளை செயல்படுகிறதோ அதே போல தாவேக்காவும் அந்த சிந்தனை இருக்கு. அதனாலதான் அந்த கருத்து உடையவர்களை கூப்பிட்டு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நோக்கிதான் இப்ப இடதுசாரிகள், விசிக, ஐஎம்எல் நகர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருவதற்கு அவசரப்பட வேண்டியதில்லை. எப்படி இன்னும் அதுக்கு ஒரு சோதனை அவங்களுக்கு வரல. தாவேக்காவுக்கு வரல. இவங்களும் அப்படி தெளிவான உறுதிமொழிகளோ அல்லது ஒப்பந்தங்களோ உடன்பாடுகள் செய்து ஒரு கூட்டணி அமைத்து கொண்டு போய் சேரல. ஏற்கனவே இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்,
இவங்க எல்லாம் திமுக கூட்டணியில் இருந்ததா சொல்றாங்க. ம். திமுக கூட்டணிக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருந்துச்சுதான்? ம். எதுவும் இல்லை. இல்ல. ம். வெறும் தொகுதி உடன்பாடு தான். ம். கதர் மைதீன் முதல்ல கூப்பிடுறாங்க. போன முறை 2 இடம் உங்களுக்கு கொடுத்தோம். ம். 2 இடத்துல நீங்க தோத்துட்டீங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. கதர் மைதீனே சொன்னது ஆமா ஆமா. எனக்கு 3 இடம் கேட்டோம் நாங்க. ம். முதல்ல அவரை தான் கூப்பிட்டாங்க. முதல்ல அவர் தான் கூப்பிட்டாங்க. 3 இடம் கேட்டோம். இல்ல நம்ம புதுசா சில கட்சிகளை எல்லாம் இந்த கூட்டணியில சேர்க்கறதுனால நினைக்கிறோம். நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரி, அப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு சொன்னோம். எங்களுக்கு 2 இடம் ஒதுக்கிட்டாங்க. அவர் கூட தியாகம் செய்யறோங்கிற ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தினார். ஆமா, தியாகம் பண்றோம்னு சொன்னார். அப்படின்னு வந்தாங்க. அதை வச்சு அடுத்தடுத்து வர்ற கட்சிகள்கிட்ட 6ன்னா நீங்க 5 ஆக்குங்க, குறைச்சிங்கன்னு கேட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆக இந்த பேச்சுவார்த்தை எதுவுமே ஆட்சி எந்த கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியோ, ஏற்கனவே நடந்திருப்பது பற்றிய ஒரு திறனாய்வோ, இனி நடக்க வேண்டியதற்கான வேறு வேலை திட்டமோ எந்த விவாதமும் நடக்கல. எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், இதுதான் 2-3 நாள் இழுத்துக்கிட்டுலாம் போனுச்சு. இது ஒரு தேர்தலுக்கான தொகுதி உடன்பாடு. கரெக்டா சொன்ன சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். நீங்க நிக்கிற இடத்துல நாங்க உங்களை ஆதரிக்கிறோம், நாங்க நிக்கிற இடத்துல நீங்க எங்களை ஆதரிச்சிருங்க. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. எனவே இதுல இருந்தது அவங்க திராவிட இயக்க சிந்தனையோடு திமுகவோடு சேர்ந்து பயணம் செய்தார்கள் என்பதற்கோ, அல்ல திமுகவே கூட முழுக்க முழுக்க திராவிட இயக்க சிந்தனையோடு தான் இந்த ஆட்சி நடத்துனுச்சுங்கிறதுக்கோ அப்படி இல்லையா? அந்த சில தன்மைகள் சில இதெல்லாம் வெளிப்பட்டுச்சு. அதுக்கு மேல அதை முழுமையாக அப்படி நம்ம சொல்ல முடியாது. திராவிட இயக்க சிந்தனைகள்னா நம்ம என்ன சொல்றேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒருவேளை ஆட்சி தொடர்வதா திராவிட மாடல் 2.0 தான் தொடரும் அப்படிங்கறதான அவங்களுடைய கொள்கை முழக்கமா இருக்கு. திராவிட மாடல் என்று சொல்வதற்கான சில செயல்கள், சில அடையாளங்கள் இருந்துச்சு. முழுமையா அப்படி இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு புது தாராளிய பாதையில் 91 போய்கொண்டிருக்கு. ஆமா, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லிட்டாங்க. அது மாதிரி போனது சரியில்லைன்னு சொல்றாங்க. அது வேலை வாய்ப்புகளை கெடுத்துடுச்சுது. அப்ப வேலை வாய்ப்புகளை அடிக்கல்லாக கொண்ட ஒரு புதிய கொள்கை வேணும்னு காங்கிரஸ் என்ற தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. ஆனா திமுக அந்த மாதிரி எந்த ஒரு திறனாயும் செய்யல. ஏன்னா 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் அரசாங்கத்துல இவங்க இருந்தாங்க. அதுக்கு முன்னால வாஜ்பாய் அரசாங்கத்துல இருந்தாங்க. இந்த எந்த அரசாங்கத்திலையும் அரசாங்கத்தினுடைய பொருளியல் கொள்கை தொடர்பா இவங்களுக்கு எந்த சிக்கலுமே வரல. திமுகவுக்கு அவர்களை காட்டிலும் தீவிரமா தான் இவங்க செயல்படுத்தினாங்க. இன்னைக்கு அதை பெருமையா தான் அவங்க கருதி கொள்றாங்க, பெருமையா தான் சொல்லிக் கொள்றாங்க. இது திமுக சொல்றீங்க? திமுக சொல்றேன். அப்ப இது எப்படி இதை திராவிட இயக்க சிந்தனைகள் என்று எப்படி இதை வர்ணிக்க முடியும்? அது பணத்தோட்டம் எழுதினாரன்னா அந்த கொள்கைகளா, அல்லது திராவிட நாடு கேட்டார்களே அதை கைவிடுகிற போதும் காரணங்கள் விலகவில்லை, இருந்தாலும் அந்த கோரிக்கை நாங்க கைவிடுறோம்னு சொன்னாரே, அப்ப அந்த காரணங்கள் நீடிக்கின்றன என்ற அடிப்படையிலிருந்து வரக்கூடிய கொள்கைகளா, எந்த அடிப்படையில் நம்ம அதை முழுசா சொல்றது? ஒப்பளவில் உங்களுக்கு இவர்கள் ஓரளவுக்கு அதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, அவ்வளவுதான். அதை இவங்களும் ஏற்றுக்கொண்டு போனார்கள். அதுல முரண்பாடுகளும் வரவும் செஞ்சிச்சு, அவ்வளவுதான். இப்ப புதுசா போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப தேவேகோவோட என்ன உடன்பாடுகள் அடிப்படையில போறாங்க, என்ன கொள்கைகள் அடிப்படையில போறாங்க, எதுவும் ஒண்ணும் அப்படியெல்லாம் பேசிக்கல. நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறோம்னு சிபிஐ சொல்லிட்டாங்க. விசிக நாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுக்கிற முடிவுப்படி நாங்களும் நடந்துக்கிறோம்னு சொன்னாங்களே தவிர, அதுக்கப்புறம் அவங்க கட்சியில உயர்மட்ட குழு அதை கூட்டி இதை கூட்டி நேரில் சந்திச்சு ஜூம் மீட்டிங் போட்டு பொய்ச்சாளரோட பேசி நிறைய திரும்ப சொல்லியிருக்காரு பாருங்க. இவ்வளவும் பண்ணி என்னன்னா நம்ம மந்திரி சபையில பங்கேற்கிறதா இல்லையா, இந்த மாதிரி விவாதங்கள் தான் நடந்தது. அவரே பேசுறார். வேற ஒன்னும் இந்த ஆட்சி வந்த உடனே சாதி ஆணவ குற்றங்களை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்றுவதாக விஜய் எங்கள்கிட்ட. அதற்கு முன்னதாக திருமாவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இதை செயல்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கணும் அப்படின்னு இடதுசாரி இயக்கங்களோட நான் பேசுகின்ற போது நாங்க அதை முன் வச்சோம். ஆனா எங்களுக்கு முன்னாடி அவங்க அதை செயல்படுத்துவதற்கோ அல்லது அதை பேசுவதற்கான அவகாசம் இல்லாம அவங்க போய் முன்னாடி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்றேன். இவங்க திமுக கிட்ட காமன் மினிமம் ப்ரோக்ராம் கேட்டாங்களா?
திமுகவோட அவங்க டிராவல் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. டிராவல் பண்றாங்க சரி. ஒரு 10 இல்ல, இல்ல, வருட காலமா டிராவல் பண்றாங்க. அதனால டிராவல்ங்கிறது என்னன்னா இணக்கமாக இருக்கு, எதுல செயல்படுவாங்க. இணக்கம்னா இப்ப போன தேர்தல்ல 3 இடமா 2 இடமான்னு கடைசி வரை இழுபறி ஆகலையே. இந்த தொகுதி பிரச்சனை தான் அவங்களுக்குள்ள வருதே தவிர எத்தனை தொகுதி, என்ன தொகுதி, என்ன சின்னம். போன முறை ரவிக்குமார் பானை சின்னத்தில் நின்னாரா? உதயசூரியனில் நின்னார். நாளைக்கு பார்லிமெண்ட்ல வந்து விசிக ஒரு நிலை எடுத்து திமுகவோடு முரண்படுவதாக இருந்தால் ரவிக்குமார் விசிகாவோட நிக்க முடியாது. உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிற மாதிரி தான். ஆமா, அவர் உதயசூரியன் திமுக வேட்பாளர் தான், அவர் திமுக உறுப்பினர் தான், அவர் கணக்குக்கு. இன்று அந்த சிக்கல் மதிமுகவுக்கு இருக்கு. ஆமா, இப்ப இவங்களுக்கு இருக்குதுன்னா இவங்க உண்மையில அப்படி விரும்பினாங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். விரும்பல, நம்ம திமுக எடுக்கிற முடிவு தான் எங்க முடிவுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது சிக்கல் இல்லை. எதுக்கு அது தேவையே இல்லையே. இப்ப அவர் மட்டும் ஒரே ஒரு தொகுதியில போய் பானை சின்னத்தில் நின்னார்ல, சிதம்பரத்துல போய், ஏன் இன்னொருத்தர் நிக்கிறதுல என்ன தடை வந்துடுச்சு? இதே மதிமுக கணேசமூர்த்தி என்ன பண்ணார்? ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்றார். இப்ப சிக்கல் பூராவுமே இந்த சின்னம் என்ன, எந்த தொகுதி, யாருக்கு எத்தனை, இதுலதான் பிரச்சனை வந்திருக்கிறது தவிர கொள்கையில் இல்லை. கொள்கை பிரச்சனை ஒண்ணுமே எழுப்பலையே. ஒரு சில நடவடிக்கைகள் இந்த வேங்கவேல் நடந்துச்சு, அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், இப்படிதான் வருதே தவிர மொத்தத்தில் அடிப்படையில கொள்கை. இப்ப இந்த இவங்க சிறப்பு கூறுன்னு சொல்லி ஒரு நிதி கொடுக்குறாங்க, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான திட்டம். அந்த நிதியை முறையாக இதற்கு செலவிட்டீர்களா இல்லையா? செலவிடாமல் திருப்பி அனுப்பினீர்களா? இதை வேறு ஒண்ணுக்கு செலவிட்டீர்களா? ஏற்கனவே கிறிஸ்துதாஸ் காந்தி இருக்கிற போது அதை வெளிப்படையா வச்சிருந்தார். இவ்வளவு பணத்தை நீங்க செலவிடல, வாங்கி வச்சுக்கிட்டு என்று அவர் சொன்னார். திருப்பி அனுப்பிச்சிங்கன்னு சொன்னார். இப்ப கூட ரவிக்குமார் அந்த விமர்சனம்லாம் இருக்கு. அதை முதன்மைப்படுத்தி அதை உடன்பாட்டுக்கான பேச்சுவார்த்தையால நடத்தணும். நீங்க தேர்தல் நிற்கும் போது இதெல்லாம் விட அதுதானே முக்கியம் உங்களுக்கு. அது மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கலையே உங்களுக்கு. ஆனா கொள்கை அளவுல இப்ப சிந்தனை செல்வன் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ அவருடைய நீண்ட நெடிய பதிவு போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில இப்ப நீங்கள் சொன்னது போல தனி ஆணையம், மாநிலத்திற்கென்ற ஒரு தனி ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்காது. அதே போல இங்க தொழில் முனைவோர் ஆவதற்கான அந்த அரைசெம்பு உள்ளிட்ட பல்வேறு கொள்கை சார்ந்திருக்கூடிய நடவடிக்கைகளில பட்டியலின மக்கள் அவர்கள் வந்து மேம்படுத்துவதற்கான, வாழ்க்கை முறை மேம்படுத்துவதற்கான இது போன்ற பல்வேறு திட்டங்கள்லாம் இது எல்லாமே சுருக்கமா புரிஞ்சுக்கிறதா இருந்தா புற்றுநோய்க்கு புணுகு பூசுகிற திட்டம், அவ்வளவுதான். இருக்கிற சிக்கல் ரொம்ப ஆழமான சிக்கல். அது சாதி சிக்கலா இருந்தாலும், பொருளியல் சிக்கலாக இருந்தாலும், சமூக சிக்கல், வேலையின்மை சிக்கலா இருந்தாலும், விலைவாசியா இருந்தாலும், பணவீக்கமா இருந்தாலும், எதையுமே வந்து நீங்கள் எளிதில் அப்படியெல்லாம் கடந்து போகவே முடியாது. நீங்க ரொம்ப அவன் மூளைக்குள்ள கட்டி புறப்பட்டுடுச்சு, அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறவனுக்கு போய் நான் அமிர்தாஞ்சனம் தடவி விடுறேன் என்று சொல்லு மாதிரியான திட்டங்கள் தான். சரி, இதை செஞ்சாங்க, இதை பேசினாங்க, செஞ்சாங்க. அதுக்கு மேல என்ன முரண்பாடு வந்துடுச்சு? நீங்க திமுக கூட்டணியில் நின்னீங்க, சரி, கூட்டணின்னு சொல்லுவதற்கான குறைந்தபட்ச வேலை திட்டம் இல்ல, எல்லாம் ரைட்டு. எதை வைத்து இப்ப நீங்க அந்த கூட்டணியை விட்டுட்டு போறீங்க? தேர்தலை தோத்துட்டதுனால போறீங்களா? திருமாவளவன் மிக தெளிவா என்ன சொன்னார்? விஜயும் சீமானும் பாஜக பெற்ற பிள்ளைகள், ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள், ரெண்டு ஒண்ணுதான் பிள்ளைகள்னு சொன்னார். சரி, இப்ப எப்படி திடீர்னு மாறுனுச்சு? அது எப்படி மாறுனுச்சு? நீங்க வெறுமனே ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த அமைச்சரவையில் உங்க கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவரை கொண்டு போய் அமைச்சராகவே உட்கார வைக்கிறீங்க. நீங்களே உட்காரக்கூடிய அளவுக்கு கட்சியில உங்களுக்கு கேட்டதா சொல்றீங்க. இப்ப அதுல கொள்கை ரீதியா நீங்க ஒன்னும் தயக்கமே காட்டல. அதெல்லாம் முதல் விவாதம் நடந்ததாகவும் சொல்றார். நடைமுறை பிரச்சனை என்ன ஒண்ணுமே இல்லையே, அதுக்கெல்லாம் ஒரு நியாயமும் இல்லையே. இப்ப அதிகாரத்தை நோக்கி நகர்தல், நல்ல கூர்மையா அதிகாரத்தை நோக்கி நகர்தல் அப்படிங்கறதுதான் ஒரு உயர்ந்தபட்ச அந்த பட்டியலின சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கான ஒரு பெரிய இலக்கு. அதை மூலியமாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான ஒரு பெரிய நிறைவை, அவர்களுக்கு தேவையான விஷயத்தை, திட்டங்களை செயல்படுத்த முடியுங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்தல்ங்கிறது முக்கியமாக. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஏன் ரெண்டு முழக்கமா இருக்கு? ஆட்சி, அதிகாரமுள்ள ஆட்சி இல்லைங்கிறதுனால இருக்கு. சரி, இல்லைன்னா ஏன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டு ஏன் கேட்கணும்? ஆட்சியில பங்கு கொடுத்தா அதிகாரம் வந்துடுச்சு. ஆனா இந்த ஆட்சி அதிகாரம் இல்லாத ஆட்சி என்பதற்கான ஒப்புதல் தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ரைட், அதிகாரம் நமக்கு தேவை, அதிகாரம் என்பது வலிமை மிக்கது, அதிகாரத்தை கொண்டுதான் மாற்றங்களை செய்ய முடியும் சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். அவரால் என்ன செய்ய முடிஞ்சு? ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தாரு,
அவரை சட்டத்துறை அமைச்சராக்குனாங்க. அந்த அமைச்சரா இருக்கும்போது அந்த சட்டத்துறை அமைச்சராக இருப்பதை பயன்படுத்தி கொண்டு இந்து சட்ட தொகுப்பு கொண்டு வர முயன்றாரு. இன்னும் சில சீர்திருத்த நடவடிக்கைகள், பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு பிற்காலத்தில் வழங்குவதற்கு ஒரு ஆணையத்தை உண்டாக்குவதுன்னு அரசமைப்பு சட்டத்துல ஒரு விதியை கொண்டு வந்தாரு. அப்புறம் அரசோட அயலுறவு கொள்கை, பொருளியல் கொள்கைகள் குறித்து கேள்விகள் எழுப்பினாரு. நீங்க எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு போடுறீங்க, அதுல என்ன சேர்த்துக்க மாட்டாங்கிறீங்க. அம்பேத்கர் சொன்னது 4 குற்றச்சாட்டுகள் சொன்னார்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு? அந்த பதவியை தூக்கி எறிஞ்சு வெளியே வந்தார். உண்மையிலேயே அதிகாரம் இருக்கிற தில்லியில் சட்ட அமைச்சராக இருந்த ஒருவர், அரசமைப்பு சட்டத்தை இயற்றிய ஒருவர், அவர் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது என்று முடிவெடுத்து வெளியில் வந்ததற்கு பிறகு அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டு அதிகாரம் இல்லாத ஒரு மாநில அரசாங்கத்தில் அமைச்சர் பதவி பெற்றுக்கொண்டு அதிகாரத்தை நோக்கி நகர்கிறோம் என்றால் எப்படி நகர்வீங்க? இருக்கிற அதிகாரத்தை இழந்து சறுக்கிட்டு போறீங்க. இதுவரை அதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாம தானே இருந்தது. இப்ப அந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு வாய்ப்பாது உருவாக்கி இல்லைங்க. அந்த வாய்ப்பு என்பது நீங்கள் போராட்டங்கள் வழியாக உருவாக்கணும். நீங்கள் அனைத்து ஜனநாயக சக்திகளோட இணையணும். இல்ல நீங்க ஒரு சந்தர்ப்பவாதமா ஒரு பதவிகளை வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேரம் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா எப்படி மக்கள் இயக்கங்கள் வரும்? ஒட்டுமொத்தமாக அமைச்சரவையை நோக்கி நகர்தல் அல்லது அதிகாரத்தை நோக்கி நகர்தல் என்பது எந்த விதத்தில் ரொம்ப தெளிவாக மாநில அமைச்சராதல் அதிகாரத்திற்கு உதவாது. உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கையும் இழப்பதற்குத்தான் பயன்படும். ஏன்னா அரசமைப்பு சட்டத்தின்படியே 164வது உறுப்பு 2வது உட்பிரிவின் படி the cabinet is collectively responsible to the legislature. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு அமைச்சர் தன் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. முதலமைச்சர் தப்பு பண்ணா ஒவ்வொரு அமைச்சரும் பதில் சொல்லணும். ஒரு அமைச்சர் தப்பு பண்ணா முதலமைச்சர் உட்பட அமைச்சர் எல்லாரும் பதில் சொல்லணும். ஆக நீங்க தனியா ஒரு அமைச்சர் ஒருத்தருக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு லோனுக்கு சிபாரிசு பண்ணலாம், இதெல்லாம் செய்ய முடியுமே தவிர மக்கள் சார்பான உண்மையான அதிகாரத்தை அங்க உட்கார்ந்து நீங்க பயன்படுத்த முடியாது. அப்படி ஏதாவது நிபந்தனை போட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? டெசிஷன் மேக்கிங்ல திட்டம் சார்ந்து கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகளை செயல்படுத்துவதிலோ அல்லது அமலாக்கம் செய்வதற்கான திட்டங்களை வகுப்பதிலோ இது ஒரு முக்கிய பங்காகிறது இல்லையா? வெளியில இருந்து அதை விட அதிகமா செய்யலாமே. நீங்கள் எந்த கட்டுத்தலையும் இல்லாமல், ஐயோ நமக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்க அதை இழந்துடக்கூடாதுங்கிற அச்சம்லாம் இல்லாம நீங்க வெளியில இருந்து எவ்வளவு வேணாலும் செய்யலாமே. எந்த அரசாங்கம் வந்தாலும் செய்யலாம். இதுகாரம் அதுதானே செஞ்சிருக்காங்க. இதுகாரம் இந்த அமைச்சரவை நோக்கி நகரவோ அல்லது திட்டங்களை தங்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கோ அல்லது திட்டங்களை உருவாக்குவதற்கோ ஒன்று தெளிவா அவங்க ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவுக்கு வரணும்னா, நாம் ஒரு கொள்கையை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கான ஒரு அமைப்பு வலிமை, மக்கள் ஆதரவு வலிமை இல்லாமல் ஒரு 2-3 இடங்களை வைத்துக் கொண்டு ஒருத்தரை அமைச்சராக்கி கொண்டு இதுல எதையும் செய்துவிட முடியாது என்ற முடிவுக்கு வரணும். ஒண்ணு சொல்றாருல அவரு, தமிழ்நாட்டோட நிலைமை எனக்கு தெரியும், ஒரு தலித் ஒரு நாளும் முதலமைச்சராக முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் அப்படி எல்லாம் கருதல. தலித் முதலமைச்சர் ஆகிறாரா இல்ல வேற ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாரா, யாரு முதலமைச்சர் ஆனாலும் தில்லிக்கு கண்காணியாக மட்டும்தான் செயல்பட முடியும். ஏன் ஆந்திராவில் அஞ்சையா முதலமைச்சர் ஆகலையே? என்ன செயல்பட்டாரு? உத்தரப்பிரதேசல ஆகலையா? எத்தனையோ நடந்திருக்குது. மாயாவதி ஆகலையா? இப்போ மாயாவதியை பார்த்தா இவங்களுக்கு எல்லாமே அந்த ஆசையே வருது, நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு. மாயாவதி எங்க போய் விட்டாங்க கடைசியா? ஆனா அதுக்கு கன்ஷிராம் தேவைப்பட்டாரு. அதை கன்ஷிராம் தேவைப்பட்டாரு. கன்ஷிராமுக்கு பிறகு அவருக்கு அந்த கட்டுப்பாடே இல்லாம போச்சு. கடைசியா இவங்க யானை சின்னம் கணேச முகம்னு போனாங்க. அதே இந்துத்துவ வழியில தான் போனாங்க. இவங்க எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குறன்ட்டு இந்த பிராமின் இது ஓபிசி கூட்டணிக்கு தான் வழி செஞ்சாங்க. என்ன சாதிச்சாங்க ஊபியில? ஒன்றும் அவங்க இருந்ததையும் இழந்துட்டாங்க. அவங்கள மிரட்டி பணிய வச்சுக்கிட்டான், கொண்டு வந்து பிஜேபியை உள்ள விட்டாங்க. அவங்க தான் விட்டாங்க. இது மாதிரி இதுல ஒன்றும் சாதிச்சிட முடியாது. இவ்வளவு பேருடைய அனுபவத்தை தாண்டி நீங்க என்ன சாதிச்சிட போறீங்க? ஒண்ணும் முடியாது. அந்த எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு? ஆனால் இப்போ நம்ம செயல்படாமலையோ அல்லது அதிகாரத்தை ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாநில அளவிலேயாவது அமைச்சரவையில் பங்கேற்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலை மாறி இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ளதாக இல்லையா? அது அமைச்சர் ஆகி இருக்கிறவருக்கு மாறி இருக்கிறது.
அவர் தலைவருக்கு மாறி இருக்கிறது, அவர் சார்ந்த மக்களுக்கு மாறல. ஒரு நம்ம அதை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் வரும் இல்லையா? அமைச்சராகணும்னு ஆசை வருமா? அமைச்சராகன்னு இல்ல, அதிகாரத்து நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது இப்ப இல்ல, கொஞ்சம் போய் தெரிஞ்சிடும். இது இப்ப நீங்க சொல்ற நான் ஏற்கிறேன், கொஞ்சம் போய் தெரியட்டும். இப்ப ஏற்கனவே இருந்த இடங்கள்ல இப்ப இவங்க இவ்வளவு நாள் கூட இருந்த ஒரு வாய்ப்பு, அதுவே அந்த வாய்ப்பு கூட வரலையே. அதாங்க அந்த வாய்ப்பு எவ்வளவோ செயல்பட்டாங்க, அந்த வாய்ப்பு வரலையே. வாய்ப்பு என்பது மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு வரணும்னா அதற்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கணும். நீங்க 67க்கு பிறகு மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடந்து இடதுசாரிகள் பெரும்பான்மையாக வெற்றி பெறுகிற போது, முதல்ல நக்சல்பாரி இயக்கம் தோன்றும் போது அவங்க எழுப்பின கோரிக்கை என்ன தெரியுங்களா? தேர்தல் நின்னோம், ஜெயிச்சோம், சரி, ஆனா அரசாங்கத்தில் உட்காரக்கூடாது. அமைச்சரவையில் நாம உட்கார்ந்தோம்னா நம்ம போராட்ட குணமெல்லாம் இழந்துருவோம், நம்ம பேசாம அந்த பதவிக்கு பின்னால ஓட ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிதான் டார்ஜிலிங் மாவட்ட குழு, வேற எங்கேயும் இல்லை, அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இல்ல நம்ம அந்த அரசாங்கத்துல உட்கார்ந்தாலும் மக்கள்கிட்ட சொல்லுவோம், இந்திய அரசோடு நடத்துகிற போராட்டத்தில் எங்களை ஒரு கருவியாக நீங்கள் கருதுங்கள்னு சொல்லுவோம் என்று சொல்லி ஜோதிபாசுவே உதவி முதலமைச்சராக தான் உட்கார்ந்தார். அஜாய் முகர்ஜியை முதலமைச்சரா பிப்ளபி காங்கிரஸ்காரரை உட்கார வச்சுட்டு உட்கார்ந்தார். அவங்க அனுபவம் எங்க கொண்டு விட்டுச்சு? திருப்பி கலைச்சாங்க, திரும்ப நின்னாங்க. 25 வருஷம் முதலமைச்சரா உட்கார்ந்தாரு. அதனால இந்த சிஸ்டம் அமைப்பு என்பதை பற்றிய நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். இந்த அமைப்பு தனக்கு ஏற்றவர்களை பதவி கொடுத்து உட்கார வைத்துக் கொள்ளும், அவங்களுக்கு வேணுங்கிற சுகங்களை எல்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த சிஸ்டத்துக்கு நீங்க தொந்தரவு பண்றீங்க, உங்களை வைத்துக் கொண்டு சமாளிக்க முடியாதுன்னா அது துப்பிடும் உங்களை. ஆனா இந்த விசிக உடைய நீண்ட கால ஒரு போராட்டம், அமைப்பாய் திரள்வோம், அமைப்பாய் திரண்டு அதிகாரத்தை நோக்கி நகர்வோம், அதிகாரத்தை நோக்கி நகர்வதன் மூலமாக கொள்கை சார்ந்த அதிகாரம்ங்கிறது இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு, இந்த மத்திய மாநில உறவுகளுக்கு உட்பட்டு, இந்த புது தாராளிய முதலாளித்துவ கொள்கைக்கு உட்பட்டு அதிகாரம். இதானே, நீங்க அது தெளிவா இருக்கணும். ஆமா, நீங்க இதை மீறி இன்னொரு கான்ஸ்டிடியூஷனுக்காக பண்ண முடியாது. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதிட்டு அவர் சொன்னாரு, அந்த கடைசி நிறை உரை இருக்கு பாருங்க, 1949 நவம்பர் 25 அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் அவர் பேசுற உரை இருக்கு பாருங்க. நாம் ஒரு முரண்பாடுகள் நிறைந்த சகாப்தத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோம். We are entering an era of contradictions அப்படின்னு தொடங்கி, அது என்ன கான்ட்ரடிக்ஷன் அவர் சொல்றார். நாம் அரசியலில் ஆளுக்கு ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்ற நிலையை அடைந்திருக்கிறோம். இது அரசியல் ஜனநாயகம், அரசியல் சமத்துவம். ஆனால் சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வு என்ற அடித்தளத்தின் மீதுதான் இந்த அரசியல் சமத்துவம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வை நாம் களைய தவறினால் இந்த நாம் உருவாக்கி இருக்கிற இந்த அரசியல் சமத்துவம் தகர்த்து நொறுக்கப்பட்டனும், பாதிப்புற்ற மக்கள் இதை நொறுக்கி விடுவார்கள் என்று எச்சரிக்கிறார். அதுக்கு பிறகும் அதை தொடர்ந்து அந்த பேச்சுல பூரா சொல்றார். திருமா இதை படித்திருப்பார் இல்லையா? 100%. அப்ப இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அவர்? இதை எப்படி நடைமுறைப்படுத்துறார்? அம்பேத்கருடைய அந்த எச்சரிக்கை இன்னைக்கு எந்த கட்டத்தில் இருக்கு? அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்நாளிலேயே அவர் அமைச்சர் பதவியில் உட்கார்ந்தே இந்த அதிகாரம் இப்படிப்பட்டதுதான், இந்த அரசு இப்படிப்பட்டதுதான், நேரு இப்படிப்பட்டவர் தான், ராஜேந்திர பிரசாத் இப்படிப்பட்டவர் தான், வல்லபாய் பட்டேல் இப்படிப்பட்டவர் தான். அம்பேத்கர் இந்த இறுதி காலத்தில் தான் எழுதிய புத்தா அண்ட் ஹிஸ் தம்மாங்கிற புத்தகத்தை அச்சில் வெளியிடுவதற்கு ஜவஹர்லால் நேருவிடம் 20,000 ரூபாய் கடனாக கேட்டார். நீங்க அந்த புத்தர் விழாவுக்காக ஒதுக்கி இருக்கிற நிதியிலிருந்து கொடுங்கன்னு கேட்டார். கொடுக்க மாட்டேன்ட்டார் அவரு. அவர் காலம் வரைக்கும் அந்த புத்தகம் வெளிவரலைங்க, அம்பேத்கருடைய அந்த புத்தகம். இவங்களை எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வெளியில போனார், பதவி விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனார். குறைந்து நான் சாகும் போது இந்த சாதிய இந்து மதத்துல இல்லாம இருக்கிறேன்னு சொல்லிதான் அவர் அந்த புத்தத்துக்கு மாறி போனார். உங்களுக்கு இந்த அனுபவங்கள்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க? மாயாவதியினுடைய அனுபவத்துல இருந்து என்ன கத்துக்கிறீங்க? ஜெகஜீவன் ராம் அனுபவத்துல இருந்து என்ன கத்துக்கிறீங்க? ஜெகஜீவன் ராமை பிஜேபி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிறுத்தினுச்சு. இல்ல சார், அப்படின்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய அமைப்பை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை நோக்கி நகருதல்ங்கிறதே தவறானதா இருக்குவா? இல்ல, நான் அப்படி சொல்ல. அதிகாரத்தை நோக்கி நகரணும்னா அந்த அதிகாரத்துக்கான செயல் திட்டம் என்னன்னு போடுங்க, அந்த திட்டத்துக்காக மக்களை திரட்டுங்க, அந்த திட்டத்திற்கேற்ப சட்டத்தை திருத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க, அதுக்கான போராட்டங்களை நடத்துங்க.
அது ஒண்ணுமே நீங்க செய்யலையே. பெரியார் பெரியார்னு பேர் சொல்றீங்க. பெரியார் நடத்தின போராட்டம் என்னங்க 56ல? அவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு? இதே கான்ஸ்டிடியூஷன் இயற்றப்பட்ட நாளில் அந்த கான்ஸ்டிடியூஷனை சாதி காக்கும் சட்டம் என்று அறிவித்து கொளுத்த சொன்னார். 2000 3000 பேர் சிறைக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணார். இந்த சட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டு ஏன்னா மத உரிமை என்ற பெயர்ல பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், மரபு வழக்காறுகள் என்று சொல்லி சாதியத்தை இது பாதுகாக்குதுன்னு சொல்லி சட்டப்பிரிவுகளோட குறிப்பிட்டார். இன்னென்ன சட்டப்பிரிவு இருக்கு. ரைட். அடுத்தது அவர் சொன்னாரு, இதெல்லாம் இருக்குங்க. அவர் நீதிமன்றத்துல போராட்டத்துல கைதாகிறவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், இதையெல்லாம் திருத்தலாமே, சட்டம் சரியில்லைன்னா திருத்தலாமே என்று நீங்கள் சொல்லலாம். அதை திருத்தும் வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லை ஐயா. அதனால்தான் இந்த காகிதத்தை நாங்கள் எரிக்கிறோம் என்று கைதாகிறவங்க எல்லாம் நீதிமன்றத்துல ஸ்டேட்மெண்ட் அறிக்கை வாக்குமூலம் கொடுக்க சொன்னார். நான் இப்ப இவர் சொன்னாரு தமிழ் தேசிய எழுச்சிங்கிறாரு திருமா. அந்த தமிழ் தேசிய எழுச்சியில இது ஒரு பகுதி இல்லையே. தமிழர்களுக்கு இந்த சட்டத்தை திருத்தும் வாய்ப்பு இல்லை. நீங்க ஒரு எம்பியா போலாம், அங்க போய் தமிழ்ல பேசலாம், இங்கிலீஷ்ல பேசலாம், அமைச்சரை பார்த்து மனுவெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அந்த அரசமைப்பு சட்டத்தை தமிழ்நாட்டிலிருந்து பார்லிமெண்ட்டுக்கே போகாத பெரியார் போராடி ஒரு முதல் திருத்தத்தை கொண்டுட்டு வர்றாரு. உங்களுக்கு முதல் திருத்தம் பார்லிமெண்ட்டுக்கே போகாத ஒருத்தர் தான் இங்க போராடி கொண்டு வந்தார். நீங்க எத்தனை முறை போனாலும் எந்த சட்டத்தை திருத்த போறீங்க? இந்தி திணிப்பை திருத்த போறீங்களா? இடபிள்யூஎஸ் மாத்த போறீங்களா? எதுவுமே இல்லையே. ஏன்னா இந்த அனுபவத்தை நீங்க அணிகளுக்கு கத்துக் கொடுக்கணும்ல. என்ன சொல்லணும்? எம்பி ஆக்கிறனால இப்ப ஜோதிபா சொன்னோம் 25 வருஷம் நீடிச்சார். என்ன காரணம் தெரியுங்களா? மக்கள் பிரச்சனைலாம் தீர்த்தலாம் இல்ல. மின்வெட்டெல்லாம் இதை விட அதிகமா வந்துச்சு. உங்களுக்கு ரைட்டர்ஸ் பில்டிங்கே இருட்டுல எல்லாம் கிடந்துச்சு. ஒன்னே ஒண்ணு சொன்னார் ஜோதிபாஸ். ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரங்களை வைத்துக் கொண்டு உங்கள் அடிப்படை பிரச்சனைகள் எதையும் எங்களால் தீர்க்க முடியாது. நீங்கள் போராடுவதை நாங்கள் ஆதரிக்கிறோம். உங்க போராட்டத்திற்கு நாங்கள் துணை நிற்போம். உங்க போராட்டங்கள்ல போலீஸ் குறுக்கிடாது. இதெல்லாம் நாங்க செய்ய முடியும். ஒரு வேலையில்லா காலங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த கட்டணங்களை உயர்த்தாம இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் எல்லாமே அங்கதான் அதிகாரம் இருக்கு. திருப்பி திருப்பி சொன்னாரா இல்லையா? சொல்லதுனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, இவர் அதை சாய்ச்சிருவா இதை சாய்ச்சிருவாலாம் நம்பி எல்லாம் வாக்களிக்கல. இது போராடுறதுக்கு ஒரு அரசியல்னு நினைச்சாங்க. அதை விட்டு என்னைக்கு அந்த கட்சி நழுவி போய் அவங்க புது தாராளியத்தை ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க. குளோபலைசேஷன்லாம் இன்னவிட்டபிள்னு புத்ததேவ பட்டாச்சாரியா பேட்டி கொடுத்தாரு. நந்தி கிராமத்திலையும் சிங்கூர்லயும் போய் அவங்க இதை ஆதரிச்சாங்க. தோல்வியில போய் அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அதனால வேண்டி இதுல எந்த விளக்கமும் இல்லை. ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய கலை யதார்த்தத்துல நம்ம ஒரு பிளேயரா இருக்க கூட சரியா இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வாதம் இல்லையே. நீங்க இந்த களம் என்பதையே விட்டுட்டு உங்களுக்கு தொடர்பில்லாத வேறொரு அதிகாரத்தின் பக்கம் போய் அதை களம் என்று நினைத்து கொண்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க. அது இருக்கிற ஊழியர்களை அவர்களுடைய போர்க்குணத்தை கெடுத்துரும். எல்லாம் அதிகாரத்துல பங்கு. அந்த அதிகாரத்துல பங்குன்னா உண்மையிலேயே மக்களுக்கான அதிகாரம் இல்லைன்னா இதுல இப்ப நீங்க சொல்வதுபடி பார்த்தா இப்ப திருமாவர்களுக்கு அவர் கூட இருக்கக்கூடிய 2 பொதுச் செயலாளர்கள், எலக்ட் ஆயிருக்கக்கூடிய 2 எம்எல்ஏஸ், அது போக ஜூம் மீட்டிங்ல இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், முதன்மை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து தானே இந்த யுனானிமஸா தானே இந்த டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. ஒரு தலைவர் அவர்களை எப்படி வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை பொறுத்துதான் இருக்கு. பவர் கரப்ட்ஸ். இதை மட்டும் மறந்துட வேண்டாம். அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. ஒரே ஒரு இது என்னன்னா, இது அப்சல்யூட் பவர் அல்ல. ஆனா இது எந்த அளவு பவரோ அந்த அளவு கரப்ட் பண்ணும். இது யாரையும் தப்ப விடாதது. உங்களுக்கு யாரும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஒதுங்கி வேணா இருந்துக்கலாம், அவ்வளவுதான். ஒதுங்கி நம்ம போராட்டம் மட்டுமே செய்யதான் எப்பதான் நம்ம பவருக்கு நோக்கி நகருது? இப்ப நீங்க என்ன அம்பேத்கரை படிச்சீங்க, என்ன அப்புறம் நீங்க பெரியாரை படிச்சீங்க, என்ன அவங்கள்ட்ட இருந்து கத்து? இப்ப இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஸ்டாண்ட் அப்படித்தானே இருக்கு. அவங்க என்ன நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோம்னு சொல்றதுனாலயே இது ரொம்ப சரியானது ஆயிடாது. ஏன்னா அவங்க சொல்ற சமாதானம் விளக்கம் தப்பு. ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி தனிப்பெருங்கட்சி, அறுதி பெரும்பான்மை இல்ல, யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது, பொம்மை தீர்ப்பு இருக்குது, நிறைய அரசமைப்பு சட்ட வழிமுறைகள் இருக்கு, முன்னுதாரணங்கள் இருக்கு. இதே கர்நாடகத்துல எடியூரப்பா கேஸ் இருக்குது, மகாராஷ்டிரத்துல அவர் ஃபட்னாவிஸ் கேஸ் இருக்குது, இன்னும் எத்தனையோ இது இருக்கு. இது எல்லாத்துலயுமே பார்த்தது என்னன்னா,
தனிப்பெரும் கட்சியை அழைக்கணும், அவ்வளவுதான். இதே டெல்லியில வந்து அரசாங்கத்துல இதே போல வரும்போது ராஜீவ்காந்தியை கூப்பிட்டு அரசமைக்க சொன்னாங்கல்ல, அவரு எனக்கு மெஜாரிட்டி இல்ல வேண்டான்ட்டு போயிட்டாரு. அப்புறம் தான் அடுத்து மற்ற கூட்டணி எல்லாம் வந்துச்சு. அதனால இதுல ஒண்ணும் எந்த குழப்பமே இல்ல. ஆனா இப்ப பொம்மை கேஸுக்கும் இப்ப நடந்திருக்கும் வித்தியாசம் என்ன இருக்குன்னா, அவர் ஏற்கனவே முதலமைச்சராக பொறுப்பேற்றுட்டார் பொம்மை. ஆனா இந்த கேஸ்ல அந்த ஒத்த கேஸுக்காக சொல்ல, அந்த ஒத்த கேஸ்ல இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் டீல் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா ரத்னவேல் பாண்டியன் ஜட்ஜ்மெண்ட் நீங்க படிச்சீங்கன்னா, இது ஃபெடரேஷன் என்பது உண்மையா, யூனிட்ரி என்பது உண்மையா என்பது பற்றி கூட டிஸ்கஸ் பண்றாரு. அதுல என்னென்ன விஷயங்கள் உண்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதெல்லாம் ஒரு சிக்கல் இல்லை. நான் பொம்மை கேஸ்ல இந்த பொம்மைங்கிற ஒருத்தருடைய வழக்குக்காக சொல்றேன். இந்த பொம்மை கேஸ்ல ஆளுநருடைய அதிகாரம் என்ன, சட்டசபைக்கு அமைச்சரவை பொறுப்பாவது என்றால் என்ன, இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா சட்டமன்றத்திற்கு சபாநாயகர் தான் நம்ம ஒரு காலத்தில் எல்லாரும் இங்க கூட்டிட்டு வாப்பா, ரோல் கால் வச்சாங்க, வரிசையா நில்லு, எல்லாம் ஐடி காட்டு, சரி எத்தனை பேர் எண்ணிப்பாரு. ஏன்னா மொரார்ஜி தேசாய் வந்து என்ன பண்ணாரு, உங்களுக்கு 81 அந்த ஜனதா அரசு கவிழ்ந்த பிறகு யாரு வர்றதுங்கிற பிரச்சனை வரும்போது அவரு போய் கணக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு அந்த கணக்கு தப்பா இருந்து போச்சு. ரோல் கால் சிஸ்டம். அதனால என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி, பார்லிமெண்ட்னா பார்லிமெண்ட்ல, பேரவைனா பேரவையில தான் இந்த பெரும்பான்மை என்பது முடிவு செய்யப்படணும். அது குரல் ஓட்டா இருக்கலாம், டிவிஷனா இருக்கலாம், எலக்ட்ரானிக் ஓட்டிங்கா இருக்கலாம், எது இருந்தாலும் அங்க மட்டும்தான் முடிவு செய்யும். அப்ப ஆளுநர் செய்ய வேண்டியது என்ன, முதல் தனிப்பெரும் கட்சியை கூப்பிட்டு நீ ஆட்சி அமைச்சுக்கிட்டு உன் பெரும்பான்மையை 15 நாளைக்குள்ளேயோ இத்தனை நாளைக்குள்ளேயோ நீ டயம் கொடுத்து அசம்பிளியில நிரூபிச்சுக்கன்னு விட்டணும். இது ஒண்ணுதான் வழி. இவரு கூப்பிடுறாரு, இவங்க உடனே ஒரு 5 பேர் கூடுதலா கொடுத்துட்டாங்கிறாங்க. கொடுத்தா நீ கொடுக்காதப்பா, இதெல்லாம் அங்க வச்சுக்க, எனக்கு கொடுக்க வேண்டியது உன்னோட 107 யார், முடிஞ்சு போச்சு. உன்னை விட பெரிய கட்சி எதுவும் இல்ல, முடிஞ்சு போயிடுச்சு. நீ உன்னால அமைக்க முடியலன்னா சொல்லு, அடுத்த பெரிய கட்சியை நான் கூப்பிடுறேன். அது இல்லைன்னா இவங்க தானே. அப்ப இவங்க ஏன் போயிட்டு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், நாங்களும் உங்க கூடவே வந்து கடிதத்தை கொடுக்கிறோம், இது 3 கட்சியுமே அது செஞ்சிருக்க வேண்டியது இல்ல. இடதுசாரிகள் சிபிஇ, சிபிஎம், விசிக கடைசியா ஐயுஎம் போறாங்க. இது எதுவுமே தேவையில்லையே. காங்கிரஸ் கட்சி செய்தது வந்து பிழை அப்படின்னு நினைக்கிறீங்களா? பெரும்பிழை. நீங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறது தானே, ரைட், முடிஞ்சு போச்சு. நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நீங்க அசம்பிளியில சொல்லிட்டா தீர்ந்து போச்சு. அங்க கொண்டு எதுக்கு ஆளுநர்கிட்ட கணக்கு கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆளுநர் ஆளுநர் வந்து அதை கோரிக்கையா வைக்கிறார். என்னன்னா, நீங்க 108 அப்படிங்கிற 107ங்கிற எண்ணிக்கை நீங்க இருக்கிறீங்க, ஒருவேளை மீதம் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு அது பேசுகின்ற போது அது குதிரை பேரத்திற்கான வழிவகுக்கிறது என்று ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறார். அதே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த இந்த பேட்டியிலும் இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்து சொல்லும் போது, இல்ல இந்த வழக்கு வந்து அந்த வழக்கு இதில் பொருந்தாது அப்படிங்கிற பொருந்தாதுங்கிறது நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். நான் என்ன சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக்கு ஐயுஎம்எல் நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. ஐயுஎம்எல் கூட கடைசியில வர்றாங்க, அது அமைச்சர் பிரச்சனையில வருது, கடைசியில வர்றாங்க, ரைட். முதல்ல திமுக முடிவுதாங்கிறாங்க, அப்புறம் இவங்க பேரம் பேசி ஏதோ முடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒண்ணு முடியட்டும், ரைட். நான் கேக்குறது என்னன்னா, இதையெல்லாம் ஆளுநர் தீர்மானிக்கிறதுக்கு யாரு? அவர் அழைக்க மறுத்தால் நீங்க நீதிமன்றத்தை அணுகலாம், உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். இல்ல ஆளுநர் இப்படி தன் அதிகாரத்தில் அத்துமீறி செயல்படுகிறார்னு போராட்டங்களை நடத்துங்க. நீங்க அவர்கிட்ட நீங்களே போய் கணக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்களும் வந்திருக்கிறோம் ஆதரிக்கிறதுக்குன்னு. கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே. ஏன்னா திமுக தாங்க அடுத்தபடி பெரிய கட்சி. ஸ்டாலின் மிக தெளிவா சொல்லிட்டார், இடையூறு செய்ய மாட்டோம், முடிஞ்சு போச்சு. 6 மாசத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நம்பிக்கை தீர்மானத்துக்கும் அடுத்த 6 மாசம் வேணும், அதை கணக்கு வச்சு அவர் சொல்லிட்டார். இதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணும்?